ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னா, குரு உங்க ராசியிலேயே உட்கார்றாரு. ஒரு வருடம் உங்களுக்கு சந்திர மங்கலம் அப்படிங்கிற யோகம் அப்படின்னு நம்ம முழுமையா சொல்லலாம். சுயஸ்தானத்துல குரு உட்காரும் பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ளே குரு வராரு. அதாவது தெய்வத்தினுடைய அனுகூலம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா சொல்ல முடியும். புத்தி, சிந்தனை, மனம், தோற்றம் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறது சுயஸ்தானம். அவங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால நம்ம முழுசா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நல்ல பலன். அதே போல உங்க ராசிக்கு எந்தெந்த இடங்களை குரு பகவான் பாக்குறாரோ இந்த இடங்களுக்கு நம்ம அடிஷனலா இன்னும் சில நல்ல விஷயம் நடக்க போகுது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. 7ஆம் இடம் விருச்சிக ராசி வரும். இது செவ்வாயினுடைய வீடு, மங்களகாரகன் சொல்லக்கூடியது. இங்க சூச்சகமாக குரு மங்கள யோகமும் குரு சந்திர யோகமும்